கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வரிகள் நமக்கு மறை உரை செய்தியாக அமைகிறது. என்று உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இந்த நிறைவு என்பதை ஆங்கிலத்திலே எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொன்னால், பெர்ஃபெக்ட், பி பெர்ஃபெக்ட் as your heavenly Father is perfect என்று இந்த பெர்ஃபெக்ஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மூல மொழி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிற்கு கிரேக்க மொழி, பழைய ஏற்பாட்டிற்கு எபிரேய மொழி. இந்த கிரேக்க மொழியிலே என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு என்று சொன்னால், டெலையோஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். டெலையோஸ் என்று சொன்னால் முடிவு, நிறைவு, அதனுடைய இலக்கு, அதனுடைய நோக்கம், அதுதான் டெலையோஸ். ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு உயிர் வாழ்கின்ற விலங்குகளோ அல்லது மனிதர்களோ யாராக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. அப்படி அந்த நோக்கம், முடிவு என்பதுதான் இந்த வார்த்தை குறித்து காட்டுகின்ற உண்மை, டெலையோஸ் என்று சொல்லக்கூடியது. உதாரணமாக, ஒரு பேனா இருக்கிறது, எழுதுகோல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த எழுதுகோல், பேனா என்பது எழுத வேண்டும். அது எழுதவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் இருப்பதிலே அர்த்தம் இல்லை. அதை தூக்கி குப்பையில் தான் போட வேண்டும். எழுதக்கூடியது, ஆனால் எழுதாமல் வைத்திருப்பது என்பதுதான் அங்கே நாம் குறிப்பிட வேண்டும். எனவே ஒவ்வொரு பொருளுக்கும், அன்புக்குரியவர்களே, எதற்காக அதை நாம் வைத்திருக்கிறோமோ அல்லது மனிதர்களை எதற்காக கடவுள் படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் என்பதைத்தான் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. அந்த வகையிலே தான், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனு உடல் எடுத்து மனிதனாக பிறந்தார். அவர் 30 ஆண்டுகள் தன்னுடைய தாயோடு, குடும்பத்தோடு இணைந்திருந்தார். 3 ஆண்டுகள் முழுமையாக ஒரு புதியதொரு போதனையை அவர் இந்த உலகத்திற்கு அளித்து புது சமூகத்தை உருவாக்கினார். திருத்தூதர்களுடைய குழுமத்தை உருவாக்கினார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறக்கின்ற வேளையிலே கடைசியாக சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைத்தான், எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தையைத்தான் சொன்னார். ஆக அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கம், அந்த ஒரு எண்ணம், செயல் என்பது இப்பொழுது நிறைவேறிவிட்டது. நான் எதற்காக வந்தேன், என்னுடைய வாழ்வை நான் முடித்து இப்பொழுது உன்னிடமே திரும்பி வருகிறேன் தந்தையே என்ற அந்த ஒரு ஜெபத்தைத்தான் ஆண்டவர் இயேசு இறுதியாக சொன்னார். அன்புக்குரியவர்களே, நிறைவு என்பது என்ன? நாம் எதற்காக இந்த உலகத்திலே இருக்கின்றோம், கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதுதான் அடிப்படையில் மிக முக்கியமான ஒன்று. நாம் படைக்கப்பட்டது எதற்காக என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அன்பு செய்கின்றவர்களுக்கே அன்பு செய்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதற்காக அழைப்பு பெற்றிருக்கிறோம்? நாம் இதைவிட இன்னும் அதிகமாக ஒரு படி சென்று கடவுளின் அந்த இயல்பை நம்முடைய வாழ்விலே காட்ட வேண்டும். அதுதான் பகைவனுக்கும் அன்பு, நம்மை துன்புறுத்துவதற்காக ஜெபம், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் நாம் அந்த கனிவு இரக்கத்தை காட்ட வேண்டும். எனவே இந்த உலகம் என்ன சொல்கிறது? உன்னை யாராவது அன்பு செய்தால் அன்பு செய், உன்னை யாராவது வெறுத்தால் நீயும் வெறுக்க உனக்கு நீதி உண்டு, நியாயம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், அன்பு என்ற அடிப்படையிலே உன்னை வெறுத்தாலும் கூட நன்மையை செய், நல்லதை செய், அன்பு செய் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இத்தகைய ஒரு மாறுபட்ட ஒரு அழைப்பிற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம், அனுப்பப்பட்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய நிறைவு, நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்பதை உணர்ந்து அன்பின் தன்மை கொண்டவர்களாய் எல்லோரையும் அன்பு செய்ய இறையாருளை வேண்டுவோம். ஆமென்.